சேலம் அருகே அங்கன்வாடி பள்ளி கட்டுவதற்கு ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். சேலம் அருகே ஆண்டிப்பட்டி பகுதியில் கடந்த 25 ஆண்டுகளாக பஞ்சாயத்து அலுவலகம் அருகே அங்கன்வாடி பள்ளி கட்டடம் செயல்பட்டு வந்தது. பழுதடைந்த நிலையில் இருந்த அங்கன்வாடி கட்டடத்தை இடித்துவிட்டு புதியதாக கட்ட மாவட்ட நிர்வாகம் சார்பில் 23 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் ஒரு தரப்பினர் பழைய கட்டடம் இடிக்கப்பட்ட இடத்தில் புதிய கட்டடம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்ததோடு 4 நாட்களுக்கு முன் அவ்விடத்தில் முனியப்பன் சிலை ஒன்றை வைத்து வழிபாடு செய்தனர். இந்நிலையில் புதிய கட்டடம் கட்ட அளவீடு செய்யும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். இதற்கு அந்த இடத்தில் சிலை வைத்து வழிபட்டு வந்த தரப்பினர் நீரோடையை ஆக்கிரமித்து அங்கன்வாடி கட்ட இடம் தேர்வு செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டினர். உடனடியாக அங்கன்வாடி பள்ளியில் படிக்கும் குழந்தைகளின் பெற்றோர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் பழைய இடத்திலேயே அங்கன்வாடி கட்டப்பட வேண்டும் என எதிர்ப்பு தெரிவித்தவர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியதால் போலீசார் குவிக்கப்பட்டனர். அவங்க கோயிலுக்கு ஆக்கிரமிப்பு பண்ண பார்க்குறாங்க. இங்கே கிணறு இருக்குதுங்கிறாங்க, டிரான்ஸ்பாரம் இருக்குதுங்கிறாங்க. டிரான்ஸ்பாரம் நான் படித்ததுலேருந்தே இருக்குது, அந்த கிணத்தை துத்துட்டாங்க. டிரான்ஸ்பாரம் இருக்குதுங்கிறாங்க. டிரான்ஸ்பாரம் எங்கள் பஞ்சாயத்தில் சேவ் பண்ணி கொடுப்பாங்க. எங்களுக்கு இப்போ அங்கே பில்டிங்கு அங்கன்வாடி வேணும். எங்களுக்கு பில்டிங் வேணுங்க சார். அதனால தான் நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு ஒப்புக்கட்டா நின்றுட்டு இருக்கோம். இந்த பொண்ணுங்க எல்லாமே என்கிட்ட படித்த பிள்ளைங்க. இவங்க பிள்ளைங்கள இன்னைக்கு என்கிட்ட கொண்டு வந்து விடுறாங்க. இத்தனை வருஷமா நான் இங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல தான் பள்ளிக்கூடம் வச்சிருக்கேன். சிறந்த முறையில் நான் நல்ல அங்கன்வாடி பணியாளராக பணியாற்றியிருக்கேன். எனக்கு 35 பிள்ளைங்க இங்கே. எப்படி 32 33 பிள்ளைங்க இருப்பாங்க. போட்டால் எல்லாமே செல்லில் இருக்கு பாருங்க எவ்வளோ பிள்ளைங்க எங்கள் ஸ்கூலில் வந்திருக்காங்கன்னு. இப்போ அவங்க கோயிலுக்காரங்க கட்ட வேணான்னு இப்போ இடிக்கிற வரை பேசாமல் இருந்தாங்க. இடிச்ச பின்னால் கோயில் கொண்டு வந்தாங்க வச்சுட்டு எங்களுக்கு இந்த இடம் கோயிலுக்கு வேணுங்கிறாங்க. அப்போ நாங்கள் அங்கன்வாடி எங்கே போவோம்? ஒரு பக்கம் கிணறு, ஒரு பக்கம் டேங்க்கு, இந்த பக்கம் டிரான்ஸ்பாரம். அது மீறி கவர்மெண்ட்லேயே ஆர்டர் ஹைகோர்ட்லேயே கொடுத்துருக்காங்க. நீர்நிலையில் எந்த கவர்மெண்ட் பில்டிங்கும் கட்டக்கூடாதுன்னு. அதையும் மீறி அவங்க கட்டுறாங்க. அதனால் இந்த அரசு உடனடியாக எங்களுக்கு ஒரு நடவடிக்கை ஒன்று எடுத்து எங்களுக்கு அதேமாரி நீரோடையும் ஆக்கிரமிப்பு பண்ணி தான் கட்டுறாங்க. இது நத்தமோ புறம்போக்கோ இல்லை. இது இதையடுத்து இரு தரப்பினரையும் அழைத்து வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.